ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது. தேவன் வானத்தையும் பூமியும் உருவாக்கினார். பூமி எங்கும் காரிருள் நிறைந்திருந்தபடினால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அதில் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவர்கள் பாவம் செய்தபடினாலே தேவன் அவர்களை தோட்டத்தை விட்டு விரட்டினார். ஆனாலும் அவர்களோடு கூடவே இருந்தார். மனிதர்களால் பாவம் பெருகினபடினால் இந்த பூமி எங்கும் காரிருள் நிறைந்தது. நோவாவின் நாட்களிலே ஜலத்தினாலே பூமியை அழித்தார். நோவா நீதிமானா இருந்தபடினாலே அவருடைய குடும்பத்திற்கு புதிய வானத்தையும் புதிய பூமியும் கொடுத்தார். மறுபடியும் பாவம் பெருகிற்று. ஆனபடினால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பாவ நிவர்த்தி செய்யும்படியாக இந்த பூமிக்கு தேவன் அனுப்பி வைத்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக மனிதனாக பிறந்தார். நம்முடைய பாவத்துக்காகவும் சாபத்துக்காகவும் தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இந்த உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் இருளில் நடவாமல் வெளிச்சத்தை கண்டடைவார்கள். அவரை பின்பற்றாதவர்களோ பாவத்திற்கும் சாபத்திற்கும் இருளின் அதிபதிக்கும் அடிமையாயிருக்கிறார். இந்த உலகம் இருளினால மூடப்பட்டிருக்கு. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நான் இருளின் ராஜன் சேர்த்து கொண்டிருக்க. அதுலயும் முக்கியமா இந்த சாம் இந்த சிரிப்புக்கு நான் தான் காரணம். ஆனா இந்த சிரிப்பு ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா இந்த சாம் இவ என்னோட அடிமை. இந்த இருளின் ராஜ்யத்துல அவனும் ஒன் ஆஃப் த மெம்பர். ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு கேட்க. ஹலோ, குட் ஈவினிங் சார். ஹலோ வெங்கட். யா டெல் மீ சார். இன்னைக்கு ஆஃபீஸில் நியூ ப்ராஜெக்ட் எப்படி போச்சு? எவ்ரிதிங் இஸ் குட் சார். அண்ட் ஒன் மோர் திங், டுமாரோ நியூ கிளைண்ட் ஆர் கமிங் டு அவர் ஆஃபீஸ் ஃபார் அ நியூ ப்ராஜெக்ட் சார். குட் வெங்கட், குட். கீப் இட் அப். சார், வாட் அபவுட் மை ப்ரமோஷன் சார்? சார், நானும் ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருக்கேன். ப்ரமோஷன் கொடுத்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சார். ப்ரமோஷன் தானே, நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓ, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. எதுக்கு தேங்க்யூ சொல்கிறேன் வெங்கட்? சார், நீங்கள் தான் ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே சார், அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன் சார். வெங்கட், நான் அப்படியா சொன்னேன்? நான் அப்படி சொல்லலையே சார். அப்படி தான் சார் சொன்னீங்க. ஹே கூல் மேன், ஐம் ஜஸ்ட் கிடிங். ஐ வில் டூ. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹே, இட்ஸ் ஓகே மேன். ஓகே, தேங்க்யூ சார். ஹே, இட்ஸ் ஓகே. எஸ், ரொம்ப நாளாக இந்த ப்ரமோஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. எஸ். சாம், இந்த உலகத்துல நான் கொடுத்திருக்கிற காரியங்கள்ல நீ சந்தோஷமா இருக்கியா? இதுதான் இருளின் ராஜ்யம். சும்மா கேக்கா இருக்கும். குடி, நல்லா குடி. கூடிய சீக்கிரம் இருளின் ராஜ்யத்துக்கு நிரந்தரமா வந்துரு. ஏன்னா நான் உன்னை இப்படி பிடிச்சு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஆமாண்ணா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைச்சிருக்குண்ணா. ரொம்ப நாள் வெயிட் பண்ணல. ஆமாண்ணா, ரொம்ப நாள் வெயிட் பண்ண, இப்பதான் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம் வெங்கட். ஆனா இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னா ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிடலாண்ணா. நம்மளும் அன்னைக்கு அவுட்டிங் போலாண்ணா. நான் கிராண்டா செலிப்ரேட் பண்றோம், ஹாப்பியா இருக்கோண்ணா. மறக்க முடியாத கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸா நமக்கு இருக்கணும்னா. கிறிஸ்மஸ்னா என்ன வெங்கட்? என்னென்ன கேள்வி இது? கிறிஸ்மஸ்னா இயேசு கிறிஸ்து
பிறந்த நாள்னா கிறிஸ்மஸை எதுக்கு கொண்டாடுறோம்? கிறிஸ்மஸை எதுக்கு செலிப்ரேட் பண்றோம்னா செலிப்ரேட் பண்ணணும்னா ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல பிறக்கிறாரு. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, இந்த செலிப்ரேஷன் மட்டும் போதுமா கிறிஸ்மஸ்க்கு? நீ கடவுளுக்கு கிஃப்ட் எதுவும் கொடுக்க மாட்டியா? நான் போய் கடவுளுக்கு என்ன நான் கிஃப்ட் கொடுக்கட்டும்? அவர் தானே எனக்கு கிஃப்ட் கொடுக்கணும், அவர் தானே நம்மள ஆசீர்வதிக்கணும். ஏன்னா அவர் தேவனா இருக்கிறார்னா நம்ம மனநிலை எப்படி இருக்கு பாத்தியா? நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம், நம்மளுடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். நமக்கு 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 என்று ஒரு செல்ஃபிஷான வாழ்க்கையை நம்ம வாழ்கிறவங்க. நம்ம தேவனுக்காக என்ன செஞ்சிருக்கோம்னு யோசிச்சு பாரு. ஆனா நீங்க சொல்லத்தான் எனக்கு நிறைய காரியங்களை யோசிக்க தோணுது. உண்மையான கிறிஸ்மஸ்னா என்ன தெரியுமா வெங்கட்? இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா உன் உள்ளத்துல ஏத்துக்கொள்ளணும், உன் உள்ளத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இங்க இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இந்த கிறிஸ்மஸ உன்னுடைய சுயத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நம்மளுடைய ஆசைகளுக்காகவும் பண்றோம், அவ்வளவுதான். உண்மையான கிறிஸ்மஸ்னா இயேசு கிறிஸ்து இங்க இருக்கணும். அவர் இங்க இருந்தா அவர் காட்டுகிற வழியில நம்ம நடப்போம். அவர் மேல் நம்ம அன்பு வைத்திருக்கோமா? அவருடைய அன்பு எப்பேற்பட்டதுன்னா யோவான் 3:16 இப்படியாக போடப்பட்டிருக்கு. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். எதற்காக? உனக்காக, எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வருகிறார். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் இருளினால மூடப்பட்டிருக்கு. அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா, அவர் நமக்குள்ள இருந்தாருன்னா, நமக்குள்ள இருக்கிற எல்லா பாவத்தின் இருளும் வெளியேறும். அந்த வெளிச்சத்தின் நற்செய்தியை நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும். அததான் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில நம்ம செய்யணும். புரியுதா? கிறிஸ்மஸ கண்டிப்பா நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஆனா அதையும் காட்டிலும் கிறிஸ்மஸ் வெறும் செலிப்ரேஷன்ஸ்ல மட்டும் முடியக்கூடாது. கிறிஸ்மஸ் மீனிங்ஃபுல்லா இருக்கணும். நம்ம பிறரோட வாழ்க்கையில ஒரு நல்ல காரியங்களை செய்யணும். உதவி மூலியமா, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற மூலியமா நம்ம இப்படி செய்யும் போது தேவன் உண்மையாக சந்தோஷப்படுவார், அவர் மகிமைப்படுவார், அவருடைய நாமம் மகிமைப்படும். கிறிஸ்மஸ்னா இயேசு கிறிஸ்து பிறந்த நாள். நம்ம சந்தோஷத்துக்காக பண்றோமே தவிர அவருக்கு விருப்பமான காரியங்களை செய்யறோமான்னு யோசிச்சு கூட பாக்குறது இல்லையா? நான் நீங்க சொன்ன ஒரு விஷயமும் யோசிக்க தோணுதுன்னா, நான் இந்த கிறிஸ்மஸ உண்மையான கிறிஸ்மஸா கொண்டாடணும்னா என்ன செய்யணும்னு சொல்லுனா எனக்கு தெரியலண்ணா. நான் சொல்றது இல்ல வெங்கட், நீ ஜெபி, நீ வேதத்தை வாசி, கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். நீ என்ன செய்யணும்னு ஜெபி. நிச்சயமா நான் ஜெபிக்கிற வேதத்தை வாசிக்கிறேன்னா, நீ ஜெபிக்கும் போது தேவன் உன்னோடு கூட பேசுவார். ஹலோ, yeah, tell me Venkat. Sir, client வெயிட் பண்ணின்னு இருக்காங்க சார். At what time you are coming? சாரி வெங்கட், என்னால் இப்போ வர முடியாது. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஐ மீன் பார்ட்டி. ஓகே, கிளைண்ட்டை நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நீ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணு, சரியா? சார், வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் சார். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா இந்த ப்ராஜெக்ட் நம்மளை விட்டு போயிடும் சார். வெரி இம்பார்ட்டன்ட் மீட்டிங், ஐ நோ தட் மேன். இப்போ முடியாது, நெக்ஸ்ட் வீக் ஃபிக்ஸ் பண்ண. நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம் சார். நெக்ஸ்ட் வீக் ஃபிக்ஸ் பண்ண முடியாது சார். ஆக்சுவலி இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார். இந்த கிளைண்ட்டை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருந்தேன் சார். இதை இப்போ நம்ம விட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம கம்பெனி லாஸில் கூட போக சான்சஸ் இருக்குது சார். கைண்ட்லி அட்டெண்ட் த மீட்டிங் சார். மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அட்டெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க சார். மற்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். வெங்கட், இந்த கம்பெனிக்கு நான் ஓனரா இல்லை நீ ஓனரா? நீங்கள் தான் சார். அப்போது நான் சொல்கிறத மட்டும் செய், புரியுதா? ஓகே சார், ஃபைன். டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட். சாரி சார். வெங்கட், இந்த கிளைண்ட் இல்லைன்னா எனக்கு 1000 கிளைண்ட் கிடைப்பாங்க. எனக்கு பிரச்சனையே இல்லை, புரியுதா? எனக்கு தேவையான எல்லாம் என்கிட்ட இருக்கு. ஸோ என்னை டென்ஷன் படுத்தாத. ஐ எம் ஆல்ரெடி டயர்ட். ஐ மீன் பார்ட்டி. ஐ எம் ஜஸ்ட் என்ஜாய் இட் மேம். ஃபிக்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஓகே, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். ஓகே, அடுத்த தடவை உன்னுடைய லிமிட்டை கிராஸ் பண்ணாதபடி நடந்துக்கும். ஓகே சார், நான் கிராஸ் பண்ண மாட்டேன் சார். சாரி சார்.
ஓகே ஃபைன். இயேசுவே, அப்பா, இம்மட்டுமாய் தகப்பனே, நான் செய்த பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னியும் அப்பா. இவ்வளவு நாள் ஆண்டவரே பேர் கிறிஸ்தவனா மட்டும் இருந்துட்ட தகப்பனே. அப்பா, உமக்கென்று தகப்பனே நான் எதுவுமே செய்யவில்லை தகப்பனே. அப்பா, நான் உமக்கென்று ஏதாவது செய்யணும் தகப்பனே. அப்பா, நீர் எனக்கு வெளிப்படுத்தும் தகப்பனே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லும் தகப்பனே. அப்பா, அடியேன் செய்கிறேன் ராஜா. தேசத்துக்காக ஜெபிக்க தேவன் உனக்கு சொல்லுகிறார். நான் தேசத்துக்காகவும் தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கணும். யோவான் 1:4-5 படி, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. யோவான் 1:9 படி, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இதற்கான அர்த்தம் புரியலையே. உன் பாஸ ஞாபகப்படுத்திக்கோ. பாஸ் ஞாபகம் வராரு. உன்னுடைய பாஸ் இருளில இருக்கிறாரு. அவருக்கு நீ வெளிச்சத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நான் எப்படி சொல்வேன்? இதற்காக நீ ஜெபி, தேவனிடத்துல ஜெபி. அவர் உனக்கு பலன் தருவார். அவர் உன்னை வழி நடத்துவார். குட் மார்னிங் சார். யா, டெல் மீ வெங்கட். சார், உங்களை இப்போ மீட் பண்ணலாமா சார்? எதுக்கு சார்? கொஞ்சம் பேசணும் சார். ஃபோன்லேயே சொல்லு. இம்பார்ட்டண்ட்டாக உங்ககிட்ட பேசணும் சார். இம்பார்ட்டண்ட்டாவா? ஓ சரி, வீட்டுக்கு வா. வரும்போது என்னோட கார்லேயே வந்துரு. டிரைவர் எப்படி என்னை பிக்கப் பண்ண வருவார், அந்த கார்லேயே வந்துரு. ஓகே? ஓகே சார், தேங்க்யூ. நான் வரேன் சார். இவன் எதுக்கு இங்கே வரான்? குட் மார்னிங் சார், மே ஐ கம் இன்? யா, கம் இன். சாம், ஜஸ்ட் டோன்ட் லிசன் டு ஹிம். யா, டெல் மீ வெங்கட். என்ன பேசணும் என்கிட்ட? சார், இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன பிளான்? இந்த கிறிஸ்மஸ்க்கா வெங்கட்? இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்ம ஆஃபீஸில் ரொம்ப கிராண்டாக இருக்கும் வெங்கட். வெங்கட், எனி அதர் பிளான்ஸ் ஏதாவது வச்சிருக்கியா? சொல்லு. இஃப் இட் இஸ் ஓகே, வில் ப்ரொசீட் தட் டூ. இந்த கிறிஸ்மஸ் நம்ம ஆஃபீஸில் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம். கிறிஸ்மஸ் எப்போ சார்? என்ன வெங்கட் கேள்வி இது? கிறிஸ்மஸ் டிசம்பர் 25th. இந்த உலகத்துக்கே தெரியுமே. என்ன கேள்வி இது? ஆர் யூ கிடிங் மீ? இல்ல சார், உண்மையான கிறிஸ்மஸ்னா வெறும் இந்த செலிப்ரேஷன் பார்ட்டில மட்டும் இல்ல சார். ஜஸ்ட் டோன்ட் லிசன் டு ஹிம். அவன் சந்தோஷத்தை கெடுக்க வந்திருக்கான். அதையும் தாண்டி உண்மையான கிறிஸ்மஸ்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கினேன் சார். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்டயும் சொல்ல வந்திருக்கேன் சார். சொல்லலாமா? இப்ப சொல்ல போறியா உண்மையான கிறிஸ்மஸ் தான்? எஸ் சார், இப்ப சொல்றேன். ஓகே, ஐ வில் கிவ் யூ டைம். நீ சொல்லு சார். இப்போ ட்ரிங்க் பண்ணாதீங்க சார். சாரி சார், நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் சார். ப்ளீஸ் டோன்ட் ட்ரிங்க் சார். ஓகே, பாஸ் கிட்ட கூட தைரியமா குடிக்காதுன்னு சொல்றேன். அவ்வளோ அளவுக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். டெல் மீ. ஓகே, தேங்க்யூ சார். அவனை வெளியே அனுப்பு சார். உண்மையான கிறிஸ்மஸ்னா நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவ நம்மளோட உள்ளத்துல ஏத்துக்கிறோமோ அப்போதான் சார் நம்ம வந்து உண்மையான கிறிஸ்மஸ செலிப்ரேட் பண்ண முடியும். ஓ, he is preaching gospel. உண்மையான கிறிஸ்மஸ் அப்பதான் நமக்குள்ள காணப்படும் சார். இயேசு கிறிஸ்து பிறந்தது இந்த உலகத்துல நமக்காக. அவர் வந்து நம்ம உள்ளத்துல பிறக்கணும். அப்பதான் சார் உண்மையான கிறிஸ்மஸ். வெங்கட், நீ எனக்கு கிளாஸ் எடுத்துன்னு இருக்கியா? கிளாஸ் எடுக்கல சார், உண்மையே சொல்றேன் சார்.
நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் சார். சாம், அவன் பேச்சு கேட்காத சொல்லிட்டே இருக்கல. ஓகே, டெல் மீ. அவன் பேச்சு கேட்காதன்னு சொல்றேன்ல. இந்த வேர்ல்ட்லி திங் செலிப்ரேஷன் எல்லாமே நம்மள திருப்திப்படுத்தும். ஆனா நம்மள திருப்திப்படுத்துறது கிறிஸ்மஸ் இல்ல சார். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக ஏதாச்சும் செய்யணும். நான் தெரிந்து கொண்ட உண்மையான கிறிஸ்மஸ நீங்களும் தெரிந்து கொள்ளணும் சார். எனக்கு நான் ஜெபிக்கும் போது உங்ககிட்ட நான் இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு சார். அதனால சார் உங்ககிட்ட சொல்லல. இந்த உலகம் இருளினால மூடி மறைந்திருக்கு சார். அவர் பேச்சை கேட்காத நான் சொல்லினே இருக்கல. அந்த உலகத்துல தான் நம்ம காணப்படுறோம் சார். ஆனா இந்த இருளை வெளிச்சமாக ஒருவர் வந்தார். அவர் தான் நம்ம இயேசு கிறிஸ்து சார். அவரை நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும் சார். வசனம் வேதத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கு. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1-2 இப்படியாக போடப்பட்டிருக்கு சார். இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இந்த வசனம் நமக்கு பொருத்தமா இருக்கும் சார். எழுவி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த வசனத்தை நம்மளும் விசுவாசித்தா, நம்மளும் ஏற்றுக்கொண்டோம்னா நம்ம இந்த இருளான உலகத்துல வெளிச்சத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா இந்த இருள் நம்ம மூடாது சார். நீ அவனுக்கு யாரு? நீ பாஸ். அவன் உனக்கே வந்து அட்வைஸ் பண்றான். அவனை வெளியே அனுப்பு சார். நான் உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியாம போகலாம் சார். ஆனா ஒரு விஷயம் சார், இந்த உலகத்துல இருளால் மூடப்பட்டு இருக்கு சார். நம்ம செய்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், தெரிஞ்சு தெரியாம செய்கிற பாவங்கள் எல்லாம் நம்மள வந்து இருளில தள்ளப்படும் சார். ஆனா அந்த இருளில இருக்கிற ஜனங்களை மீட்கத்தா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை வந்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே பலியாய் கொடுத்தார் சார். அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வர சார், ஒரு வெளிச்சம் வர சார். அந்த வெளிச்சத்தை நான் பார்த்தேன் சார். அந்த வெளிச்சத்தை நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்கிறேன் சார். இந்த கிறிஸ்மஸை அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் தான் நம்ம மாற்றுவோம் சார். நீங்களும் சார் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க சார். உண்மையான கிறிஸ்மஸை நம்ம இந்த வருஷம் கொண்டாடலாம் சார். உங்க மேல இருக்கிற கிரேட் ரெஸ்பெக்ட்ல தான் சார் உங்களுக்கு சொல்றேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள காணப்படுங்க சார். இந்த கிறிஸ்மஸ் எப்பொழுதுமே போல இருக்கிறது போல கிறிஸ்மஸ் இல்லாதபடி நம்ம வந்து முழுமையா அவரை மகிமைப்படுத்த இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும் சார். சாம், திங்க் பண்ணு. நீ யாரு? நீ அவனுக்கு பாஸ். அவன் உனக்கே அட்வைஸ் பண்றான். நீ அவனை வெளியே அனுப்பு. வெங்கட், நீ என்ன பேசுற? எனக்கு என்ன சொல்ல வர? ஐம் யுவர் பாஸ். புரியுதா சார்? சத்தியத்தை சத்தியமா சொல்லிட்டு சார். நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரியல சார். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன் சார். இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையும், எல்லா கார் இருளையும் மாற்றக்கூட வல்லமுள்ள தேவனா இருக்கிறார் சார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க சார். ரட்சிக்கப்படுங்க சார். சார் இப்ப கூட ஒண்ணும் இல்லை சார். அவரை நோக்கி பார்த்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்க சார். ரட்சிக்கப்படுங்க சார். இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொல்லுங்க. உங்களுக்குள்ள அவர் வருவார் சார். உங்களுக்குள்ள அவர் உதிப்பார் சார். உங்களுக்குள்ள பொறுப்பார் சார். இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் ஆமாம் சாம். அவனை வெளியே அனுப்பு இப்பவே. Just get out from me. சார் நான் சொல்றதை கேளுங்க சார். வெளியே போன்னு சொன்ன கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார். ஏன்னா நானும் உங்களை போலத்தான் ஏதோ நினைச்சுன்னு இருந்தேன் சார். நேற்று தினத்துல நான் அந்த வெளிச்சத்தை பார்த்தேன் சார். அந்த வெளிச்சம் பிரகாசமா இருந்துச்சு சார். அந்த பிரகாசத்தை, அந்த வெளிச்சத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும் சார். இந்த இருளான வாழ்க்கை வேண்டாம் சார். பேச்சு கேட்காத, அவனை வெளியே போக சொல்லு. நீ சொல்றத நான் எதுக்கு கேளு? நான் சொல்றத நீ கேளு. Just get out. சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கேளுங்க சார். வெங்கட், just get out from my sight. சார் நீ போறியா இல்ல செக்யூரிட்டி போகட்டா? சரி சார், நான் போறேன் சார். ஆனா ஒண்ணு மட்டும் சார், நான் என்ன பண்றேன், எனக்குள்ள சமாதானம் இல்லைன்ட்டு உங்களுக்குள்ள தோணும் போது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. இயேசுவே என்னை ரட்சியும் என்று ஜெபிங்க. நிச்சயமா நான் பார்த்த அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும் சார். நான் விசுவாசிக்கிறேன் சார். இந்த கிறிஸ்துமஸ் தேவன் நிச்சயமா உங்களுக்குள்ள வருவார். நான் வரேன் சார். மார்னிங் இட் செல்ஃப் மூடே டிஸ்டர்ப் பண்ணிட்டான், மைண்டே டிஸ்டர்ப் பண்ணிட்டான். ஜஸ்ட் ஹேவ் அ சிப். ஐ வில் ஹேவ். கம் ஆன். என்னாச்சு வெங்கட்?
ஏதோ ஒரு மாதிரி இருக்க. அது எனக்கு வேலை போயிடுச்சுண்ணா. என்ன சொல்ற வெங்கட், என்னாச்சு? நான் நேற்று ஜெபிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய பாஸ் இருளில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுண்ணா. எனக்கு அந்த விஷயம் அர்த்தம் ஆகல. நான் வேதத்தை வாசிக்கும் போது தான் எனக்கு சில காரியங்களை கடவுள் உணர்த்தினார். அப்போ எனக்குள்ள ஒரு வாஞ்ச, அவருக்கு எப்படியாவது போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கர்த்தருடைய வார்த்தைய சத்தியத்தை சத்தியமா சொன்னேனா, அதுக்கு என்ன வேலை விட்டு அமைச்சிட்டாருண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராட்ஸ் வெங்கட். என்னன்னா வேலை போயிடுச்சுன்னு சொன்னா சிரிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வாசம் செய்கிறார். அதனாலதான் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ன்ற ஒரு தாகம் உனக்குள்ள உண்டாயிருக்குது. நீ சுவிசேஷத்தை அறிவித்து இருக்க. நீ அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை அறிவிச்ச பாரு, கண்டிப்பா இயேசு கிறிஸ்து ரொம்ப சந்தோஷப்படுவார். அவரோட நாமம் மகிமைப்படும். நான் இப்ப சொல்ற பாரு வெங்கட், இவ்வளவு நாள் நீ கொண்டாடின கிறிஸ்துமஸை காட்டிலும் இந்த கிறிஸ்துமஸ் உனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ இங்கே ஏத்துனிருக்க. இயேசு கிறிஸ்து உனக்குள் பிறந்திருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் ரொம்ப சந்தோஷமான கிறிஸ்துமஸ் வெங்கட். நீ வேலை குறிச்செல்லாம் எதுவுமே யோசிக்காத, தேவன் பார்த்துக் கொள்வார். இல்லண்ணா, நான் எதுக்கோ கவலைப்படலண்ணா. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். இப்பதான் மனசுக்கு எனக்கு நிறைவா இருக்கு. நான் ஒரு நிமிஷம்னா, போன் வருது. பாஸ்தா கால் பண்றாருண்ணா. போன் எடுத்து பேசு வெங்கட். சரிண்ணா. ஹலோ வெங்கட், தேங்க்யூ சோ மச் வெங்கட். தேங்க்யூவா? எதுக்கு சார்? நான் அதை வெளிச்சத்தை பார்த்தேன் வெங்கட். எதுக்கு யோசிக்கிற? தெரியல. ஹேவ் அ சிப் மேன். நான் என்னவோ தப்பு பண்ற மாதிரியே எனக்கு தோணுது. ஏன் இப்படி தோணுது? நீ தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணல. குடி, எடுத்து குடி. சார் இப்ப கூட ஒண்ணும் இல்லை சார். அவரை நோக்கி பாருங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க சார். எழுவி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். ஏதோ யோசிக்கிற? ஜஸ்ட் ஹேவ் அ சிட். குடி, எடுத்து குடி. குடின்னு சொல்றல. இல்ல, நான் ஏதோ தப்பு செய்யற மாதிரி எனக்கு தெரியுது. நான் இருளில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்ல. நீ சந்தோஷமா இருக்க. எடுத்து குடி. கமான் சாம், எடுத்து குடி. எடுத்து குடின்னு சொல்றல. ஹேவ் அ சிப், கமான். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். கமான் சாம், எடுத்து குடி. ஹேவ் அ ட்ரிங்க். கமான், குடி. கமான், ட்ரிங்க் மேன். கமான், கமான் சாம், குடி. குடி சொல்றல. கமான், ட்ரிங்க். போதும், நிறுத்து. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன பண்ணிட்டோம்? இயேசு கிறிஸ்துவ நோக்கி பார்த்து கூப்பிடுங்க. நான் பார்த்த வெளிச்சம் நிச்சயமா உங்களுக்குள்ளும் வரும் சார். இயேசுவே, என்னை ரட்சியும். ஓ, என்னடா பண்ற? வேண்டாம். ஓ, எனக்கு சமாதானத்தை தாரும். நீ சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை நான் பார்த்தேன். இப்பதான் எனக்கு உண்மையான கிறிஸ்துமஸோட மீனிங் புரியுது வெங்கட். இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்காரு. என்னால உணர முடியுது வெங்கட். நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் போனஸ் பிளஸ் அநேக புவர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். எவ்வளோ நம்மளால முடியுது அவரை டொனேட் பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம வெளிப்படுத்தலாம். கண்டிப்பா சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஓகே வெங்கட், this Christmas is meaningful Christmas for us. நான் பார்த்த வெளிச்சத்தை அவரும் பார்த்தேன்னு சொல்றாருண்ணா. அவரும் தொடப்பட்டு இருக்காருண்ணா. என்னால நம்பவே முடியலண்ணா. எப்படின்னா,
என்னால நம்பவே முடியலண்ணா. அதுதான் நம்மளுடைய தேவன், நம்மளுடைய கர்த்தர். பாத்தியா, நீ ஒரு நாள் தான் ஜெபிச்ச. நீ உன்னை ஒப்பு கொடுத்து உண்மையா ஜெபிக்கிற பட்சத்துல தேவன் இறங்கி வந்து எல்லா காரியங்களும் வாய்க்க செய்வார். நீ சுவிசேஷத்தை அறிவிச்சு அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கு. பாத்தியா, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படும். இதுதான் இயேசு கிறிஸ்துவ கொடுக்கிற கிஃப்ட். இதுதான் உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துமஸை கொண்டாடினாலும் அவரை பின்பற்றாவிட்டால் நாமும் அந்த இருளில்தான் இருக்கிறோம். அந்த இருளை விட்டு வருவோம், வெளிச்சத்திலே நித்தியமாக பிரவேசிப்போம்.